Hello friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு குட்டி ஃபேக்டரி நீங்க வந்து தொடங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படினா தாராளமா இந்த பிசினஸ் வந்து சூஸ் பண்ணலாம். டெய்லியும் வந்து 10,000 rupees வரைக்கும் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் தாங்க இந்த தொழில். இந்த தொழில் பொறுத்த அளவுக்கு மெயினா வந்துட்டு எப்படி இதுக்கு மார்க்கெட்டிங் இருக்கும் அப்படின்றது நீங்க ஃபர்ஸ்ட் யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா மார்க்கெட்டிங் பொறுத்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய பேர் பண்றாங்க. ஸோ காம்படிஷன்ஸ் இருக்கும் தான். அதுல நீங்க என்ன புதுமையா பண்ண போறீங்க, எப்படி நீங்க பண்ண போறீங்க அப்படின்றது மட்டும் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஐடியாஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். எப்படி இந்த பிசினஸ் பண்ணா நம்ம வந்து ஈஸியா வந்து மார்க்கெட்டிங் ப்ராப்ளத்தை வந்து தீர்த்துட்டு நம்மள இந்த இண்டஸ்ட்ரியில வந்து நம்மளாலையும் வந்து ஒரு பெஸ்டா வந்து கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ இது என்ன பிசினஸ் அப்படின்றத பார்த்துடலாம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க, இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடைச்சிடும். ஸோ வாங்க கான்செப்ட்குள்ளே போயிடலாம். இது என்ன அப்படின்னா நமக்கு வந்து கார்பனேட்டட் பிரெவரேஜஸ். ஸோ கார்பனேட்டட் பிரெவரேஜஸ்னா நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பொறுத்தளவுக்கு யூஸ்வலாக வந்துட்டு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னா கலர்ட் கூல் ட்ரிங்க்ஸ் இது மட்டும் இல்லாமல் சோடா அதுவும் வந்து இதில் பண்ண முடியும். ஸோ ஒரே மிஷினில் நம்மளால சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் சோடா இந்த மாதிரி எல்லாமே பண்ண முடியும். அதுவும் நம்ம இப்போ சோடா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பாட்லிங் சோடா எல்லாம் பண்ணுறது வந்து நிறைய பிராண்டில் வந்து கிடையாது. கொஞ்சம் ஒரு 2 பிராண்ட் 3 பிராண்ட் தான் வந்து இருக்குது. அதுலேயும் ஒரு சில பிராண்டு மட்டும் தான் ஃபேமஸாக வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு குவாலிட்டியாகவும் கொஞ்சம் புதுசாகவும் வந்து கார்பனேட்டட் பாட்லிங் இண்டஸ்ட்ரியில் ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லாவே சேல்ஸ் ஆகும். ஆக்சுவலாக இதோட மிஷின் காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 75,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் இருக்குங்க. ஒரு பாட்லிங் பண்ணுற இண்டஸ்ட்ரி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க இந்த மாதிரி கார்பனேட்டட் அப்படின்னா. ஒரு சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பெட் பாட்டில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பெட் பாட்டிலுமே வந்து அவங்களே மேக் பண்ணிடுவாங்க. அந்த மிஷினே பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakhs கிட்ட தான் வரும். அது வந்து வெளியே ஏன் வாங்கணுன்றதுக்காக அதையும் சேர்த்து வந்து உங்களுக்கு வந்து மிஷின் சர்வீஸ் வாங்கிடுவாங்க. பட் நம்ம இனிஷியலில் பண்ணும் போது அப்படி வாங்க வேண்டாம். நம்ம ஒரு சின்ன லெவலில் நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு 1000 பாட்டில்ஸ் ஒரு நாளைக்கு பண்ணக்கூடிய மிஷின்ஸ் வாங்குறதா இருந்தாலே நமக்கு வந்து ஒரு 75,000 1 lakh தான் வரும். ஸோ இந்த மிஷினோட டீட்டெயில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஸோ நம்ம அந்த மாதிரி சின்னதாக ஸ்டார்ட் பண்ணால் போதும் இனிஷியலில். முக்கியமாக இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் பொறுத்த அளவுக்கு சுகர் சக்கரை தான் நிறைய இடத்துல வந்து இதை நிறைய இடத்துல இல்லை எல்லா இடத்துலையுமே வந்து சக்கரை தான் யூஸ் பண்ணுறாங்க கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்க்கு. நம்ம இதில் தான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் எடுத்துகிட்டு வரணும். ஸோ சர்க்கரைக்கு பதில் நம்ம வேற ஏதாவது வந்து யூஸ் பண்ண முடியுமா? அது வெள்ளை பாகா இருக்கலாம், இல்லை நமக்கு நாட்டு சர்க்கரையாக இருக்கலாம், இல்லை அதுக்கு பதில் பார்த்தீங்க அப்படின்னா பனை கற்கண்டாக இருக்கலாம், பனை வெள்ளமாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். நம்ம சுகருக்கு பதில் ஆல்டர்னேட் பண்ண முடியும். ஆனால் நிறைய இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா சுகருக்கு பதில் ஆல்டர்னேட் பண்ணலான்றாங்க. ஆனால் அதோட டேஸ்ட்டை வந்து நம்ம கொண்டு வரவே முடியாது. சுகரோட டேஸ்ட்டை நம்ம கொண்டு வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹெல்த் வைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளவும் ஒயிட் சுகர் நமக்கு கெடுதல் தான். அதனால தான் கூல்ட்ரிங்க்ஸே குடிக்க வேணாம்னு சொல்லுவாங்க. அதில் போட்டிருக்கிற கலர்ஸும் அதில் போட்டிருக்கிற சுகரும் அதுதான் மெயினான காரணமே. ஸோ சுகருக்கு ஆல்டர்னேட் நம்ம ஒன்று பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதில் போடணும். நெக்ஸ்ட் கார்பனேட்டட் வாட்டர். இது கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்ன்றதுனால கார்பனேட்டட் கேஸ் வந்து CO2 நமக்கு வேணும். அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ். நிறைய பேர் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் போடுறாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் நம்ம போடுறதுக்கு பதில் நேச்சுரலான ஃப்ளேவர்ஸ் நம்ம இதில் கொடுக்கணும். ஸோ நேச்சுரலாக ஃபுட் கலர் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நான் நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ் நல்ல ஃப்ரெஷ் வாட்டர்ஸ். நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ்ஸே போடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சுகருக்கு பதில் ஒரு ஆல்டர்னேட். இந்த மாதிரியான ஒரு கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு நிறைய பேர் வாங்குவாங்க. முக்கியமாக கோலி சோடா நம்ம ஊருங்களில் எவ்வளோ அளவுக்கு கோலி சோடா பன்னீர் சோடா வந்து கன்சம்ஷன். ஆனால் அதுலேயுமே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து சக்கரை ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ நீங்கள் இதை தான் நீங்கள் இதில் செலுத்த வேண்டிய ஒரு புதுமையே. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்கிறேன்னா நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம். 10 ரூபா கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிட்டு குழந்தைங்க இறந்து இருக்கிறது, பெரியவங்க குடிச்சிட்டு இறந்துருது, நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது. இது என்னன்னா கிளீன்லினஸ் கிடையாது, பாட்லிங் கிளீன் பண்ணுறது கிடையாது, தண்ணி சுத்தமான தண்ணி ஹைஜீனிக் வாட்டர் யூஸ் பண்ணுறது கிடையாது, மினரல் வாட்டர். அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் வந்து ஹைஜீனாக வந்து தயாரிக்கிறது கிடையாது, ரா மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணுறது சுத்தமானதும் தரமானதும் கிடையாது. இதுதான் ரீசன். ஸோ இந்த ரீசன் இருக்கவே கூடாது. நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கண்டிப்பாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி நமக்கு இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அந்த ஃபெசிலிட்டி, அதோட இடம், மார்க்கெட்டிங், அதுக்கு மேன் பவர், ஆட்கள், இது எல்லாமே கண்டிப்பா பார்க்கணும்.
இது ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்படின்றதுனால எஃப்எஸ்ஐ லைசன்ஸ் வேணும். ப்ளஸ் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் பார்த்தா தான் நம்மளால வந்துட்டு இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து சஸ்டெயின் ஆக முடியும். எவ்வளோ பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு உள்ள வராங்க. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குட்டி குட்டி கம்பெனிஸும் மேலே வந்து தயாரிக்கணும்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் அவங்கெல்லாம் காணாமே போயிடுறாங்க. ஈவன் ஒரு கேபிள் டிவி சேனல்ஸில் கூட அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கூட இருக்காமல் போயிடுது. இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மேக்கிங் எப்படி மேக் பண்ணுறாங்க. மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒரு சிலது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாதனால மார்க்கெட்டிங் செய்யாமல் போயிடலாம் அவங்க. ஆனால் ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட பொருள் நம்ம மேலே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பண்ணோம் அப்படின்னா பிஸ்னஸ் லோன்ஸ் கண்டிப்பாக தேவை. ஒரு சிலர் இப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு 1.5 lakhs 2 lakhs வந்துருச்சுன்னா கூட பிஸ்னஸ் லோன்ஸ் எடுத்துக்கலாம். 10 லட்ச ரூபா வரைக்கும் வந்து நமக்கு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸே வந்து லோன் கொடுப்பாங்க. ஆல்ரெடி பிஸ்னஸ் லோன் எப்படி எடுக்கிறது நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் பாருங்கள். பிஸ்னஸ் லோன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இஎம்ஐஸில் மிஷினரிஸ் வாங்கிட்டு நம்ம இந்த இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே ஈஸியாக வந்து நுழைஞ்சிட முடியும். அதே போல் பாட்டில்டு சோடா, நீங்கள் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அப்படின்றத ஒரு சைட் தனியாக வச்சுக்கிட்டு பாட்டில்டு சோடா தயாரிங்க ஃபஸ்ட்டு. அது வந்து ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு ஃப்ரெஷ் வாட்டர், CO2 அந்த கார்பனேட்டட் கேஸ் தான் தேவை. இது ரெண்டும் தான் தேவை. வேறு எதுவும் வந்து நமக்கு சோடாக்கு தேவை கிடையாது. இனிஷியலாக இந்த பிஸ்னஸில் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லாத ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸில் சோடா பண்ணுறது, சோடா பாட்டிலிங் தான் பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு சோடா பாட்டிலிங் பண்ணி உங்களோட பிராண்டிங்கை வந்து கிரியேட் பண்ணுங்கள். அந்த பிராண்டு நல்லா ப்ரொமோட் ஆகட்டும், வெளியே நிறைய பேருக்கு சேல்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் நீங்கள் வந்து கார்பனேட்டட் கூல் ட்ரிங்க்ஸ் சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் பெஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மெயினாக வந்து மிஷினோட காஸ்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக 1 lakh வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியலோட காஸ்ட். ஸோ ரா மெட்டீரியலோட காஸ்ட் வந்து ஒரு 50,000 rupees கிட்ட உங்களுக்கு தேவைப்படும். ரா மெட்டீரியல்ன்றது நான் சொன்ன மாதிரியான திங்ஸ் எல்லாமே CO2, ஃப்ரெஷ் வாட்டர், உங்களுக்கு சுகரோட ஆல்டர்னேட்டிவ்ஸ், அப்புறம் ஆர்கானிக்கான ஃப்ளேவர்ஸ், ஃபுட் ஃப்ளேவர்ஸ், இது எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட பேக்கிங், பாட்லிங், இது எல்லாமே, டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ். ஸோ அரௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 lakh வரைக்கும் இதோடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒர்க்கிங் கேபிட்டலாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 2 lakh நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா நம்மளுடைய லாபம் அப்படின்றது எவ்வளோ இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பாட்டிலிங்ஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம இதோடைய லாபம் அப்படின்றது 30 ரூபாலேருந்து 50 ரூபா வரைக்கும் வைக்க முடியும். இப்போ ஒரு டம்ளரில் நீங்கள் சேல்ஸ் பண்ண போகிறீங்க, கிளாஸில், கப்ஸில் அப்படின்னா 15 ரூபாலேருந்து 20 ரூபா வரைக்கும் லாபம் வைக்கலாம். பாட்டில்டில் பண்ணுறீங்கன்னா 30 ரூபா 50 ரூபா வரைக்கும் வருதுன்னா ஒரு 50லேருந்து 60% உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ அப்படி ப்ராஃபிட்டாக இருக்கும்போது 20 ரூபா ப்ராஃபிட் தாராளமாக, ஒரு 50 ரூபா பாட்டில்னா 20 ரூபா ப்ராஃபிட் உங்களால் எடுக்க முடியும். ஒரு 500 பாட்டில்ஸ் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது 10,000 ரூபா வரைக்கும் உங்களால் இதுலேருந்து லாபம் அப்படின்றது எடுக்க முடியுங்க. ஸோ 10,000 rupees உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் பண்ணணும். இது ஒரு 10 டைப் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 50 பாட்டில் ஈச் ஃப்ளேவர்னும் போது உங்களால் ஈஸியாக சேல்ஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 100 பாட்டில்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி ஸ்லோவாக வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அந்த சேல்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இது போகுதுன்னு சொல்லிட்டு. GST, FSI, கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன், இது 3மே தேவை நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா. ஸோ இது ஆல்ரெடி நம்மளோட சேனல்லேயே நான் போட்டிருக்கேன் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா லைசன்ஸ் ஈஸியாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப், முக்கியமாக கோல்ட் ட்ரிங்க்ஸ்க்கு வந்து நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுக்கணும். டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கிராசரி ஸ்டோர், ரெஸ்டாரண்ட்ஸ், அதே போல் மூவி தியேட்டர்ஸ், அதுக்கப்புறம் டெடிக்கேட்டடாக சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மட்டுமே விற்பாங்க பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டோர்ஸ்க்கு டைரெக்டாகவே நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுக்கலாம். நம்ம ஒரு பர்சன்ஸ் தேவை கிடையாது. நம்மளுக்குன்னு மார்க்கெட்டிங்க்கு ஒரு பர்சன்ஸை நீங்கள் எம்ப்ளாய் பண்ணிவிட்டு அந்த பர்சன்ஸை போயிட்டு நீங்கள் இந்த இடத்துலலாம் பேச வைக்கணும். அதாவது கிராசரி ஷாப்ஸில், கிராசரி ஷாப்ன்றது ஒரு கடையில் கிட்டத்தட்ட ஒரு டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்கன்னா 100 கடை, 200 கடை, 300 கடை இருக்கும். எல்லா கடைகள்லையும் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் உங்களுக்கு நீங்கள் சப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ ரெஸ்டாரண்ட்ஸு, மூவி தியேட்டர்ஸு, அதுக்கப்புறம் சாஃப்ட் ட்ரிங்க் ஸ்டோர்ஸு, அதே போல் மெயினான விஷயம் எனர்ஜி இன்ஃபியூஸ்டு ட்ரிங்க்ஸாக சேல்ஸ் பண்ணுங்கள். நிறைய ஜிம்ஸ், ஃபிட்னஸ் சென்டர்ஸில் இது குடித்தோம் அப்படின்னா நல்லா எனர்ஜியாக இருக்கும், இம்யூன் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகும். ஜிஞ்சர் போட்டது, டர்மரிக் ஆட் பண்ணது, இந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுங்கள். தண்ணியே பார்த்தீங்க அப்படின்னா பியூரிஃபைடு வாட்டர், பிளாக் வாட்டர்ஸ், இந்த மாதிரிலாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி புதுமையாக எதனா பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஐஸ்டு டீஸ் பண்ணுங்கள். உங்களோட ஆடியன்ஸை வந்து டார்கெட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் எந்த விதமான ஆடியன்ஸை நீங்கள் டார்கெட் பண்ண போகிறீங்க? குழந்தைங்களா, இல்லை வயசானவங்களா, இல்லை ஃபிட்னஸ்க்காக பண்ணிட்டு இருக்காங்களா அவங்களா, இல்லை காமனாக எல்லாரையும் சேர்த்தா, இப்படின்றத டார்கெட் பண்ணி நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை ஈஸியாக உங்களால் சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட்டிங்க்குன்னு ஒரு பர்சன்ஸ் தனியாக இல்லாமல் உங்களோட பர்சன்ஸே இருக்காங்க அப்படின்னா ரொம்ப நம்பிக்கையாகவும் இருக்கும். அந்த இடத்துல
சேலரி மட்டும் தான் போகும், அவங்களுக்கு இன்சென்டிவ் போகுமே தவிர ஒரு கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷன் தர வேண்டியது கிடையாது. ஸோ ஈஸியாக வந்து சேல்ஸ் பண்ண முடியும். மார்க்கெட்டிங் பர்சன் போது ஆல்ரெடி நிறைய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணவங்களா, ரெலவெண்ட் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணவங்களா எம்ப்ளாய் பண்ணுங்க நீங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனியில் அவங்க ஒரு டீலர்ஸாவோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாவோ இருக்காங்க, அவங்க வேலை தேடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வேலை கொடுத்தீங்க அப்படின்னா 2 அட்வான்டேஜ். ஒன்று, உங்களோட ப்ராடக்ட்டை ஈஸியாக அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ண தெரியும். இன்னொன்று, ஆல்ரெடி அவங்கக்கிட்ட இண்டஸ்ட்ரியோட காண்டாக்ட் இருக்கும். ஸோ உங்களோட பிஸ்னஸை அந்த பழைய காண்டாக்ட்லேயே எடுத்துகிட்டு போய் அவங்களால சேல்ஸ் பண்ண முடியும். மார்க்கெட்டிங் பர்சனை அடிக்கடிக்கு மாற்றாதீங்க, அவங்கள வந்து கூடவே வச்சுருங்க. ரொம்ப வருஷம் ஆனாலும் அவங்கக்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க. டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். மார்க்கெட்டிங் மேனேஜரோ இல்லை மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவோ உங்களோட வேலையை விட்டு போயிட்டாலும் அதனால் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுற ஸ்டேஜ் வரக்கூடாது. ஸோ காண்டாக்ட் ஒரு எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்லையோ ஒரு டைரியிலையோ காண்டாக்ட்ஸ் அவங்க எங்கெங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க அந்த டீலர்ஸ் ஓனர்ஸோட காண்டாக்ட்ஸ் மேனேஜ் பண்ணிக்கோங்க. நீங்களும் போயிட்டு உங்களோட ஓனர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோ கொடுத்து அடிக்கடிக்கு வந்து ஒரு டீலர்ஸ் கிட்ட மீட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்தெந்த கடைகளில் சப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஓனர்ஸ் கிட்ட ஒரு மீட்டப் மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர்ஸ் கொடுங்க. இயர்லி ஒன்ஸ் அவங்களுக்கு கேலண்டர்ஸ் கொடுக்கறது, ஃப்ரீ கிஃப்ட்ஸ் ஆஃபர்ஸ் கொடுக்கறது, உங்களோட பிராண்ட் நேமில் உங்களோட கம்பெனி நேமில் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா ஈஸியாக மார்க்கெட்டிங் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட்ஸை வேறு லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஸோ இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.